வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போ வெனஸ்டேக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஒரு ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கான இன்னைக்கான வெனஸ்டேக்கான ஒரு குட்டி அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இது நம்ம ப்ரீவியஸ் டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிற அந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்துட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணுறதுல எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு தென் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ என்ன பண்ண மாட்டோம், நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரியோட பெஸ்ட்டு டைமை நம்ம எப்போவுமே சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் அதான் ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுலேயும் மெனி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எப்போ என்ட்ரு ஆகணும், எப்போ என்ட்ரு ஆகக்கூடாதுங்கிற ஒரு கிளியர் கண்டென்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் ஃபார் த பிகினர்ஸ். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் அதை எவ்ரி வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை நம்ம என்ட்ரியோட பெஸ்ட்டு டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம லைனில் அழகாக இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் தான் நம்ம பை பண்ணுவோம். 25103ல் நீங்கள் பை பண்ணியிருந்துக்கலாம். ஆக்சுவலி இங்கே நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும். இங்கேருந்து பாருங்கள், சூப்பர்பான ஒரு டவுன்வர்ட் மொமெண்டம் தான் இருந்தது இல்லையா? ஸோ இதோட லோ வேல்யூ வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். 24919 வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங், ஒரு 184 பாயிண்ட், ஆக்சுவலி ஒரு 184 பாயிண்ட் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம். இங்கே வந்துட்டு இஃப் சப்போஸ் நீங்கள் இங்கே என்ட்ரு ஆகிட்டு ஒரு மினிமம் நம்ம ஃபர்ஸ்ட் லைனவே நீங்கள் டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தீங்கனாலும் இது ஒரு மினிமமான ப்ராஃபிட்டோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். இங்கே வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம், நான் இப்போ இதில் சொல்கிறது எல்லாமே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் ஒரு 184 பாயிண்ட், நம்மளோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ரேடில் ஒரு 184 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா? ஸோ அகைன் நம்ம லைனில் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் சேம் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான், பட் இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது இல்லையா? ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24998ல் நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே வந்துட்டு நம்ம கால் ப்ரைஸில் பை பண்ணுவோம், ரைட்? ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்ததுன்னா கால் ப்ரைஸ், டவுன் ட்ரெண்டில் மொமெண்டம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு இதோட க்ளோசிங் வேல்யூ, இப்போ இந்த கேனில் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம பை பண்ணியிருக்கணும். ஸோ பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும். பார்த்தீங்களா மார்க்கெட் மூவ்? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது இல்லையா? ஒரு சூப்பர்பான அப் ட்ரெண்ட்ஸ் மூவ் தான் இருந்தது. ஸோ இங்கே நீங்கள் இந்த ட்ரேட் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே போதும், சூப்பர்பாக ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 302 பாயிண்ட்ஸ் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கீங்க. 25300 வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்க இந்த செட்டப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ப்ராப்பராக நம்ம கொடுக்குற ஹிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷியூராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்றைக்கி அட்டன் பண்ணது 2 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு 184, தென் இங்கே ஒரு 300. 2 ட்ரேட்ஸ்லேயுமே ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கு இன்றைக்கி டே கம்ப்ளீட் ஆச்சு. ஒரு 486 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நிஃப்டி 50யோட இன்றைக்கி வெனஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் ஆச்சு, இன்றைக்கி டே முடிஞ்சுது. ஸோ இதுதான். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போது நிஃப்டி 50க்கு நம்ம தேர்ஸ்டே நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். நம்ம போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, மார்க்கெட் மூவ் இப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, நம்ம போத் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம்.
ஸோ நாளைக்கு மொமெண்டம், நாளைக்கு நிஃப்டி 50 மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 25 211 252 86, then 253 98, then 254 73 255 38 256 10. ஸோ இது வந்து நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா, இப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தால் அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 250 99, தென் 249 58 248 35, then 247 05 246 46, then 245 87. ஓகேவா? ஸோ இதான் நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்க இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிட்டீங்கனாலே போதும். தென் ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி நான் சொன்னது தான், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டார்கெட் வேல்யூவும் சரி, ஸ்டாப் லாஸ் வேல்யூவும் சரி, நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நமக்கு பெஸ்ட்டு மூவாக இருக்கும் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டேக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ், தென் தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோன்னா சேம் தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் 10 minutes நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். தென் என்ன பண்ணுவோம், நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து இங்கே தான் கிடைச்சது. ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கேயும் நமக்கு டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு இதோட க்ளோசிங் வேல்யூவான 58762 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். இங்கேருந்து பாருங்களேன், இதோட லோ வரைக்கும். இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ப்ராசஸ் ஃபுல்லாக பார்த்தீங்களா நம்மளோட ட்ரெண்ட் லைன்குள்ளே தான் இருந்தது இல்லையா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ட்ரெண்ட் லைன்குள்ளே தான் மார்க்கெட் மொமெண்டம் இருந்தது. அக்யூரேட்டாக இங்கே கட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆச்சு, மொமெண்டம் க்ரியேட் ஆச்சு இல்லையா? ஸோ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க இப்போ இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் இதோட க்ளோசிங்கில் நம்ம பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும். இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் 58278 வரைக்கும் ஒரு சூப்பர் மூவ் இருந்தது இல்லையா மார்க்கெட்டில் இன்றைக்கி? ஸோ இங்கே வந்து இது ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங். ஆக்சுவலி 484 பாயிண்ட் ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேடும் பார்த்துடலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே தான் நமக்கு நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், இங்கே நமக்கு அப் ட்ரெண்டில் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ நம்ம புட் ப்ரைஸில் நம்ம கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூ நீங்கள் பை பண்ணியிருக்கணும். 58756 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும். இங்கேயும் பாருங்கள் நல்ல ஒரு மூவ் இருந்தது இல்லையா? அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு நல்ல ஒரு மூவ் கிடச்சிது. ஸோ இதோட ஹை வேல்யூ வரைக்குமே நீங்கள் நீட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். 59270 வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 514 பாயிண்ட்ஸ் ஒரு சிங்கிள் ட்ரேடில் 514 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இதில் வந்துட்டு இது நான் சொல்கிறேன், இது கன்ஃபர்மேஷன் கிடச்சது, அதை நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், மேக்ஸிமமாக நம்ம கொண்டு போகலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ எனக்கு நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ணிவிட்டேன், இதை நான் கன்ஃபர்மேஷன் எல்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிவிட்டு இஃப் சப்போஸ் நீங்கள் இந்த லைனை உங்களோட டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாங்கனாலும் உங்களுக்கு இங்கே டார்கெட் அச்சீவ்டு தான் நீட்டாக. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அச்சீவ்டு தான். இதுக்கும் நான் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போகும்போது தான் நமக்கு லாஸ்ட் நான் சொல்கிறது எல்லாமே மேக்ஸிமமாக தான் நான் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட சப்போர்ட் ஆக்சுவலி நம்ம வந்துட்டு என்ட்ரி தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ட்ரி சூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் டார்கெட் வந்து நீங்கள் இங்கே எங்கே மினிமமாக செட் பண்ணியிருந்தீங்கனாலும் நீட்டாக உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு நீங்கள் நீட்டாக வெளில வரலாம். அதில் நான் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போகிறது தான் 514 பாயிண்ட்ஸ். ஸோ சிங்கிள் ட்ரேடில். ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் 998 பாயிண்ட், ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான். ஆக்சுவலி நம்ம என்ன ஆல்ரெடி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் ஒரு 4 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுவோம் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில். சிமிலர்லி நம்ம நிஃப்டி 50லையும் எவ்ரிடே 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுவோம்.
இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில். பட் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலே நம்ம அட்டன் பண்ண ட்ரேட்ஸே கவுண்ட் 4 தான். பட் ப்ராஃபிட் புக்கிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா? ஸோ 998 பாயிண்ட் ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டி. ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் இன்றைக்கி டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம டார்கெட்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கிடைக்கிறத வச்சு நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷியோராக ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி இப்போ இதில் 998 பாயிண்ட்ஸ், தென் ஆல்ரெடி அதில் ஒரு 486ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவரால் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 1484 பாயிண்ட் ஒன்லி 4 ட்ரேட்ஸ். நம்ம அட்டன் பண்ண ட்ரேட்ஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 4 ட்ரேட்ஸ் தான். ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ஒரு 1484 வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக இன்றைக்கி வெனஸ்டேக்கான இன்றைக்கி டே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமும் இருக்கும். இன்றைக்கி அது ரொம்பவே மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நமக்கு இன்றைக்கி டே கம்ப்ளீட் ஆயிருந்தது இல்லையா? ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேங்க் நிஃப்டிக்காக தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம பார்த்துடலாம். 58, 969, 592, 45, 59, 539, 597, 89, 599, 32, 600, 96. ஸோ இது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்துச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ 58, 534, தென் 58, 283, 580, 68, 57, 918, 57, 627, then 573, 95. ஸோ இதுதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். ஸோ போத் பார்த்தாச்சு இல்லையா? மூவிங் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, நம்ம வரி பண்ணணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. பிகாஸ் நம்ம போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ப்ரொவைட் பண்ணுற இந்த போத் டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் அவங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கி வந்துட்டு நமக்கு டே கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா? நேற்றுமே ப்ராஃபிட் புக்கிங் தான், இன்றைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் தான். இன்றைக்கி ரொம்ப மேக்ஸிமமாக இருந்தது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.